பெங்களூர்ல ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு வரவர் தான் 27 வயசான நிதிஷ். இவருக்கு Facebook மூலியமா 24 வயசான சௌமியான்றவங்க அறிமுகமாகறாங்க. அப்படி அறிமுகமான கொஞ்ச நாட்கள்லயே நண்பர்களா பழகிட்டு இருந்த இவங்க காதலர்களா மாறுறாங்க. அப்படி காதலிக்கும் போதே நிதிஷ் பெங்களூர்ல இருக்கிற அசென்சர்ல தான் வேலை பார்த்துட்டு வந்தாரு. சௌமியா ஒரு தனியார் கல்லூரியில சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க. நிதிஷும் சௌமியாவும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல ஒருத்தர் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே போன்ல அதிகப்படியா பேசுறத ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அதோட நிதிஷ்க்கும் சௌமியாக்கும் எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அந்த நேரத்துல எல்லாம் வெளியிடங்களுக்கும் தனிமையில சந்திக்கிறதையுமே வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. நாளுக்கு நாள் 2 பேருக்குள்ள இருக்கிற காதலுமே தீவிரமா வளர ஆரம்பிச்சது. இந்த சூழல்ல தான் சௌமியா தன்னோட அப்பா அம்மா கிட்ட தன்னோட காதல் விவகாரங்களை சொல்லி நிதிஷ திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த நிதிஷ் கிட்டயுமே டிஸ்கஸ் பண்றாங்க. நிதிஷும் அவருடைய வீட்டுல அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த காதல் விவகாரத்தை பேசி திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க நினைச்ச மாதிரியே 2 பேருமே அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட பேசி இவங்களுடைய காதல் திருமணத்துக்கு சம்மதமும் வாங்குறாங்க. அதன் பிறகு நிதிஷும் சௌமியாவும் இரு வீட்டார் சம்மதத்தோட செப்டம்பர் 4, 2011 அன்னைக்கு கோலாகலமா அவங்களுடைய நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிச்சயத்துக்கு பிறகும் நிதிஷும் சௌமியாவும் வழக்கமான காதலர்கள் போலதான் இருந்து வந்திருக்காங்க. நாளடைவிலேயே நிதிஷ் கிட்ட பல மாற்றங்களை சௌமியா பார்த்திருக்காங்க. இதனால சௌமியாக்கும் நிதிஷ்க்கும் அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான காரணம் நிதிஷ்க்கு அதிகப்படியான பெண்கள் கிட்ட ஏற்பட்ட நட்பே காரணமா இருந்திருக்கு. நாளடைவுல சௌமியா நிதிஷ சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நிதிஷோட குணாதிசயங்கள்ல இருந்து சில மாற்றங்களை சௌமியா உணர ஆரம்பிச்சாங்க. இந்த சூழல்ல தான் சௌமியா நிதிஷ நெருங்கும் போதெல்லாம் நிதிஷ் கொஞ்சம் கொஞ்சமா சௌமியா விட்டு விலகிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த சமயத்துல சௌமியாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சமூக வலைதளங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சூழல்லையும் சௌமியா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நிதிஷ பத்தின எந்த ஒரு தவறுதலான கருத்தையுமே முன்வைக்காம இருந்திருக்காங்க. சமூக வலைதளத்துல நேரத்தை செலவிட்டு இருந்த சௌமியாக்கு Facebook மூலமா பரஸ்வநாதன் சொல்லப்படுற நபருடைய அறிமுகம் கிடைக்குது. அவங்களுடைய முதல் அறிமுகத்திலேயே 2 பேருடைய நட்புமே தொடர ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல நிதிஷ் சௌமியா கிட்ட பேசிட்டு இருந்த நேரத்தையும் தனிமையில சந்திச்சு வந்த நேரத்தையுமே குறைக்க ஆரம்பிச்சாரு. வெளியிடங்களுக்கு நிதிஷ் எங்க போனாலுமே சௌமியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாரு. ஆனா வழக்கத்துக்கு மாறா சௌமியா கிட்ட சொல்லிட்டு போற விஷயத்தையே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இத உணர ஆரம்பிச்ச சௌமியாவுக்கு நாளுக்கு நாள் நிதிஷ் மேல இருக்கிற சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் Facebook மூலமா பழக்கமான பரஸ்வநாத் கிட்ட தன்னோட வருங்கால கணவரை பத்தி சொல்லி மனம் வருந்தினதா சொல்லப்படுது. மறுபுறம் சௌமியா நிதிஷ் கிட்ட பிரச்சனைகளும் சண்டைகளுமே போட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாத சௌமியா நிதிஷ் கிட்ட இருந்து உண்மையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக தன்னோட நண்பரான பரஸ்வநாத் கிட்ட உதவிய கேக்குறாங்க. எப்படியாவது நிதிஷ் கிட்ட இருந்து உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்ச சௌமியா பரஸ்வநாத் கிட்ட அலுமினிய சல்பைடுன்னு சொல்லப்படுற அமிலத்தை கொண்டு வர சொல்றாங்க. அந்த அமிலத்தை மதுல கலந்து கொடுத்தா நிதிஷ் கிட்ட இருந்து உண்மைய நிதிஷ் வாயாலேயே வெளிக்கொண்டு வர முடியும்ன்றத உறுதியா நம்பினாங்க. இதுக்காக பரஸ்வநாத் கிட்ட அந்த அமிலத்தை கொண்டு வரும்படி கட்டாயப்படுத்தி பெங்களூருக்கு வர வச்சிருக்காங்க. அதே நேரத்துல நிதிஷ் கிட்ட சௌமியா தன்னை தனிமையில வந்து சந்திக்கும்படி அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த அழைப்பை ஏத்துக்கிட்ட நிதிஷும் சௌமியாவை தனிமையில சந்திக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அக்டோபர் 21, 2012 அன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற ஹிலிந்திரா டோடின்னு சொல்லப்படுற இடத்துக்கு நிதிஷும் சௌமியாவும் தனிமையில சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி நிதிஷ் வரும்போது 2 பியர் பாட்டில் வாங்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. அப்படி வாங்கிட்டு வந்த பியர் பாட்டில்ல நிதிஷ்கே தெரியாம சௌமியா அலுமினிய சல்பைடுன்னு சொல்லப்படுற அமிலத்தை கலந்திருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே ஏற்கனவே திட்டமிடப்பட்டு தான் சௌமியா செய்துகிட்டு வந்தாங்க. அப்படி அமிலம் கலக்கப்பட்ட மது பாட்டில நிதிஷ்க்கு குடிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. அத வாங்கி குடிச்சதுமே நிதிஷ்க்கு மயக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதோட சில வாய் உளறல்களையுமே ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல ஏற்கனவே திட்டமிட்டபடி பரஸ்வநாத் அதே இடங்கள்ல ஒளிஞ்சிருந்ததா சொல்லப்படுது. நிதிஷ்க்கு மயக்கமும் உளறல்களும் ஏற்படும் போது பரஸ்வநாத்தும் சௌமியாவும் நிதிஷ அந்த இடத்துல இருந்து ஆள் நடமாட்டம் இல்லாத விரிச்சோடிய பகுதிக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்படி போனதுமே கொஞ்ச நேரத்திலேயே நிதிஷ்க்கு மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல சௌமியா தான் கையில இருந்த பேப்பர் நாப்கின்களை நிதிஷோடைய வாயில வச்சு அடைச்சிருக்காங்க. மது மயக்கத்துல இருந்த நிதிஷ் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை செய்துட்டு இருக்கும் போதே பின்பு
பின்பகுதியில இருந்து பரஸ்வநாத் கல்லாலேயே நிதேஷ தாக்குனதா சொல்லப்படுது. அவருடைய மார்பு, கழுத்து, முதுகு பகுதிகள்ல பரஸ்வநாத் கல்லாலேயே தாக்கி முகமும் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சிருக்காங்க. அப்படி தாக்கப்பட்டதுல நிதேஷ் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல உயிரிழந்திருக்காரு. அவர் இறந்துட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட சௌமியாவும் பரஸ்வநாத்தும் அங்க இருந்து தப்பிச்சு அவங்கவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியில துர்நாற்றம் வீசியதால பொதுமக்கள் கிட்ட இருந்து போலீஸ்க்கு ஒரு தகவல் போயிருக்கு. பொதுமக்கள் கொடுத்த புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்க சொன்னது போலவே குறிப்பிட்ட பகுதிகளை அவங்களுடைய தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து துர்நாற்றம் வீசியத போலீஸ் உணர ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல தேடுதல் வேட்டையை நடத்தின போலீஸ்க்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமா அடையாளம் தெரியாத மர்ம நபர் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதுவும் அவருடைய முகம் சிதஞ்ச நிலையில இருக்கிறதால போலீஸ்க்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல சிரமம் ஏற்படுது. இந்த சூழல்ல தான் போலீஸ்க்கு இறந்து போன நபருக்கு பக்கத்திலேயே அவருடைய மொபைல் போனும் கிடைச்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு எடுத்த போலீஸ் அந்த மொபைல்ல இருக்கிற நம்பர்களை வச்சு விசாரணையை நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில இறந்து போன நபர் நிதேஷ்ன்றது தெரிய வருது. நிதேஷ பத்தின விசாரணைய போலீஸ் நடத்தும் போதுதான் அவரு பெங்களூர்ல இருக்கிற அசஞ்சர்ல வேலை பார்த்தவர்னு தெரிய வருது. அதே நேரத்துல தற்சமயம் அவர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாருன்ற விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வருது. அதோட அவருக்கு சௌமியா கூட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கிறதும் இன்னும் சில மாதங்கள்லயே அவருக்கு திருமணம் நடக்க இருக்கிறதையும் போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் நிதேஷோடைய கொலை வழக்க பத்தி போலீஸ் தீவிர விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில இறுதியா நிதேஷோட மொபைல்ல இருந்து சௌமியாக்கு தான் கால் போயிருக்கிறதா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. இதுக்காக சௌமியா கூப்பிட்டு விசாரணை நடத்தின போலீஸ் கிட்ட சௌமியா தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி முற்றிலுமா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மறுபுறம் நிதேஷோட உடலை மீட்ட போலீஸ் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. போலீஸோட விசாரணையில சௌமியா முற்றிலுமா மறுப்பு தெரிவிக்கவே சௌமியாவோட மொபைல் என்ன ஆய்வு பண்ணாங்க. அதே நேரத்துல நிதேஷ் இறந்து போன இடத்துல இருந்த மொபைல் சிக்னல் டவரை வச்சு அதுல பதிவாகி இருந்த மொபைல் எண்களை வச்சு விசாரணையை நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி போலீஸ் நடத்தப்பட்ட ஆய்வுல இருந்து நிதேஷ் இறந்து போன இடத்துல சௌமியாவுடைய மொபைல் எண்ணோட சிக்னல் காட்டவே இல்லைன்றது போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்போது சௌமியா தன்னோட மொபைல தான் வீட்லயே வச்சிருந்துட்டு தான் நிதேஷ் கூட போனதா சொல்லப்படுது. ஒருவேளை சௌமியா அந்த மொபைலை எடுத்துட்டு போயிருந்தா சிக்னல் டவர் மூலமா தான் எங்க மாட்டிப்போமோன்ற முன்ஜாக்கிரதையோட தான் அவங்க தன்னோட போனையே வீட்லயே வச்சுட்டு போனதா போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல தான் சௌமியா ஒரு சின்ன தவறு செய்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. நிதேஷ் இறந்து போன இடத்துல இருந்து பதிவாகி இருந்த மொபைல் நம்பரை செக் பண்ணும்போது பரஸ்வநாத்தோடைய மொபைல் நம்பர் போலீஸோட கைக்கு மாட்டுது. அந்த மொபைல் நம்பரை ஆய்வு பண்ணும்போதுதான் பரஸ்வநாத்துக்கு பல முறைகளுக்கு மேல சௌமியா கால் பண்ணிருக்காங்கன்றதும் போலீஸோட விசாரணையில தெரிய வருது. இத அடிப்படையா வச்சு போலீஸ் சௌமியாவை அதிரடியா கைது பண்றாங்க. அதே நேரத்துல நிதேஷ் இறந்து போன இடத்துல இருந்து சில மீட்டர் தொலைவுல சௌமியாவோட ஹேர் கிளிப் ஒன்னு போலீஸ் கைக்கு கிடைச்சதா விசாரணையில சொல்லிருக்காங்க. போலீஸ் சௌமியாக்கு எதிரான ஆதாரங்களை சேகரிச்சு அவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் இறுதியா சௌமியா தான் தன்னோட வருங்கால கணவரை கொலை செய்ததா உண்மையை ஒத்துக்கிறாங்க. தன்னுடைய Facebook நண்பரான பரஸ்வநாத் கூட சேர்ந்து தன்னோட வருங்கால கணவரை திட்டம் போட்டு கொலை செய்ததா ஒத்துக்கிறாங்க. போலீஸ் சௌமியா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில சௌமியா தன்னோட வருங்கால கணவருக்கு அதிகப்படியான பெண்களுடைய நட்பு கிடைச்சதாலேயே தன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாரு. அவரை பத்தின உண்மைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அலுமினியம் சல்பைடுன்னு சொல்லப்படுற அமிலத்தை அவர் குடிக்கிற மது பாட்டல்ல கலந்ததா சொல்லியிருக்காங்க. அந்த அமிலம் கலந்த மதுவை குடிச்சதுக்கு பிறகு அவர் உண்மையை வளரிடுவார்ன்ற எண்ணத்துல தான் இந்த அமிலத்தை தான் கலந்து கொடுத்ததா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா தான் நினைச்சதுக்கு மாறா அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படவே தான் எங்க மாட்டிக்க போறோமோன்ற எண்ணத்துல தான் அவரை கொலை செய்யறதுக்கான சூழலே ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட வாங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில பரஸ்வநாத்தையும் கைது பண்றாங்க போலீஸ். மறுபுறம் நிதேஷோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து அவருடைய உடல்ல அதிகப்படியான அலுமினியம் சல்பைடு கலந்திருக்கிறதா பிரேத அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. பரஸ்வநாத்துக்கும் சௌமியாக்கும் எதிரான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் போலீஸ் சேகரிச்சு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த வழக்கு பத்தின முழுமையான விசாரணை வர வரைக்குமே நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில இருந்திருக்கு. அந்த நேரத்துல சிறையில அடைக்கப்பட்டிருந்த சௌமியாவும் பரஸ்வநாத்தும் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க.
பல முறைகளுக்கு மேல தாக்கல் செய்ததுக்கு பிறகுதான் சௌமியாக்கு மட்டும் ஜாமீன் கிடைச்சி வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது. அப்படி ஜாமீன்ல வெளியாகி வீட்டுக்கு வந்தவங்க தன்னோட அப்பாவான பிரகாஷ் கிட்ட தான் தன்னோட வருங்கால கணவரை கொலை செய்யலன்னு பல முறைகளுக்கு மேல தன்னோட அப்பா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தன்னோட அம்மா அப்பா மட்டும் இல்லாம உறவினர்கள் கிட்டயுமே ரொம்பவே ஆணித்தனமா சொல்லிட்டு வந்தாங்க. ஜாமீன்ல இருந்து வெளியாகி வந்த 3 நாட்களுக்குமே அவங்களுடைய படுக்கை அறையை விட்டு வெளியே வராம இருந்ததா சொல்லப்படுது. இத கவனிச்சுட்டு இருந்த சௌமியாவோட அம்மா தான் மகளை விட்டு எங்கேயுமே வெளியேறாம 3 நாட்களா அதே ரூம்ல தான் மக கூடியே இருந்திருக்காங்க. அதுக்கான காரணமும் தான் மக ஏதாவது தவறான முடிவை எடுத்துருவாளோன்ற பயத்தினாலேயே தான் மக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா சௌமியாவோட அப்பா மட்டும் சௌமியா கிட்ட சண்டைகளும் பிரச்சனைகளும் செய்து வந்ததா போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. இதனால சௌமியா மன உளைச்சல் ஏற்பட்டு சரியா சாப்பிட கூட முடியாத சூழல் ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. சௌமியாவோட அம்மா அவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இரவு முழுவதும் தூங்காம டிவி பார்த்துக்கிட்டு தன்னோட மகளையுமே கண்காணிச்சுட்டு இருந்ததா சொல்லப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு முந்தைய நாள் சௌமியாவோட அம்மாவும் உறவினர்களும் இரவு ரொம்ப நேரம் ஆகியும் தூங்காமலே இருந்திருக்காங்க. சௌமியாவை கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்காகவே அவங்க டிவிய பார்த்துக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அவங்க தூங்குனதுக்கு பிறகு விடியற் காலையில 4:30 மணி வாக்குல சௌமியா தன்னோட வீட்டு ஹால்லயே தன்னோட அம்மா புடவையாலேயே தூக்கு போட்டு இறந்து போயிட்டதா சொல்லப்படுது. அப்படி இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதா தான் சௌமியாவோட அப்பா சௌமியாவோட அறைக்கு வந்து தன் மக தூங்குறாளா இல்லையான்னு பாக்குறதுக்காக தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிருக்காரு. அப்படி எழுந்திருச்சவரு தன்னோட பெட்ரூம் கதவை திறக்கும் போது வெளிப்புறமா தாப்பால் போட்டிருக்கிறத உணர்றாரு. உடனடியா பயந்து போய் தன்னோட மொபைல்ல இருந்து போலீஸ்க்கும் அவருடைய மகன் மேல்தளத்துல தூங்கிட்டு இருக்கிறதால அவருக்குமே போன் பண்ணி பாக்குறாரு. வீட்டுடைய மேல்தளத்துல தூங்கிட்டு இருந்த பிரகாஷோடைய மகன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போதுதான் தன்னுடைய அக்கா நடு ஹால்லயே தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்றது தெரிய வருது. உடனடியா தன்னோட அப்பாவோட படுக்கையற கதவை திறந்து விட்டுட்டு போலீஸ்க்கு தகவலை சொல்லி ஆம்புலன்ஸையும் வர வைக்கிறாங்க. தூக்குல தொங்கிட்டு இருந்த சௌமியாவை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீட்கும் போதே அவங்க இறந்து போயிட்டதா அவங்களுடைய அப்பாவுக்கு தகவலை சொல்றாங்க. சௌமியா உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு போலீஸ் அவங்களுடைய விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில சௌமியா தான் நிதிஷ கொலை பண்ணாங்கன்றதுக்கான ஆதாரம் போலீஸ் கையில ஆணித்தனமா இருக்கிறதால அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும்ன்றது சௌமியாவுக்கே தெரியும்னு போலீஸ் சொல்லிருக்காங்க. இதுக்காகவே சௌமியா பயந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டதா போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. சௌமியா தன்னோட அம்மா அப்பா கிட்டயும் உறவினர்கள் கிட்டயும் தான் நிதிஷ கொலை செய்யலன்றத உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸோட விசாரணையில அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல நிதிஷ தான் கொலை செய்ததா போலீஸ் கிட்ட உண்மைய ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இத மேற்கோள் காட்டின போலீஸ் சௌமியா தான் குற்றவாளின்றதுக்கு போதிய ஆதாரமும் சாட்சியும் போலீஸ் கைக்குள்ள இருக்கிறதாலேயே சௌமியா தண்டனைக்கு பயந்துதான் தற்கொலை செய்துகிட்டதா போலீஸோட விசாரணையில சொல்லியிருக்காங்க. போதிய ஆதாரங்களால பரசுநாத் இப்ப தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.